வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். தீர்ப்புகளை பார்த்துடலாமாங்க. தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க. நம்ம செல்ல குட்டிகளுக்கும் மக்களுக்கும் ஆதரவாக நம்ம வந்து மக்களுக்கு எதிரிகள் கிடையாது. எப்பயுமே சரி, மக்களுடைய ஆதரவாளர்களும் செல்லக்குட்டிஸ்க்கு வந்து வாயில்லை, அந்த வாயில்லாத ஜீவன்களின் குரலாக மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அவங்களுடைய குணங்களை, அவங்களுடைய உணர்வுகளை பழகி பார்க்குறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு என்ன விஷயம்னு நாங்கள் சொல்கிறோமே ஒழிய தயவுசெய்து மக்களுக்கு எதிரிகள் கிடையாது. இப்போ தீர்ப்புகள் பார்த்திங்கன்னா, முதல் கண்டிஷன், பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சாப்பாடு வைக்கக்கூடாது. இது முதல் கண்டிஷன். சாப்பாடு அவங்களுக்கு அந்தந்த இடங்களில் கிடச்சிட்டாலே அவங்க பொது இடத்துக்கு, ஐ மீன் ரோடுக்கும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு, ரோடுக்கு, பொதுமக்கள் கூடுற இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு காரணமே உணவு கிடைக்காதனால. அங்கே மனுஷன் அவனாவது போட்டுற மாட்டேங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கண்ணில் ஏக்கத்தோட ஒவ்வொரு டீ கடையிலையும் ஒவ்வொரு ஹோட்டல்கள்லேயும் மனுஷன் கூடுற இடத்துல தாங்க சாப்பாடு வைக்கிற மனுஷனையே அப்படி ஏக்கமாக பார்த்துட்டு சாப்பிட்ற மனுஷனை கொஞ்சம் நல்லா இறக்கமுள்ள சில மனிதர்கள் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் போடத்தான் செய்கிறாங்க. அதை தவறுனே சொல்ல மாட்டேன் நான். இல்லாத அந்த இறக்கம் சில மனிதருக்கு இருக்காதுல்ல, அவங்க வேடிக்கை பார்த்து தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்தந்த இடத்துல சாப்பாடு சரியாக கிடைத்து விட்டால் அவங்க பொது இடங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரியா? பொது இடங்களுக்கு வர தேவையில்லை, ரோட்டுக்கு வர தேவையில்லை. அவங்க தெருவில் கிடச்சதுன்னு தெருவிலேயே நிம்மதியாக இருந்துருவாங்க. ரெண்டாவது கண்டிஷன், குறிப்பிட்ட ஒரு இடத்த தான் ஒதுக்கும், அந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து சாப்பாடு போடணும், மற்ற எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. ஐயா ஜட்ஜ் ஐயா, இது எந்தளவு சரியாக வருங்கய்யா, நல்லா யோசித்து பாருங்கய்யா. எங்கள் செல்லக்குட்டிகள் கூட என்னன்னு தெரியுமாங்கய்யா, ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போக முடியாது. இந்த தெருக்காரன் அந்த தெருவுக்கு போக மாட்டேன், அந்த தெருக்காரன் இந்த தெருக்கு வர மாட்டேன். வந்தால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி சண்டைகள் வரத்தான் செய்யும். ஸோ ஒரு தெரு செல்லக்குட்டிஸு இன்னொரு தெரு செல்லக்குட்டிஸையும் சேர்த்து ஒரு இதாக பார்க்க முடியல, சாப்பாடு போட முடியல. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நானே. ஏன்னா இங்கே ரொம்ப அவுட்டாக தான் நாம் இருக்கிற இடம். கொஞ்சம் தள்ளி தான் சாப்பாடு வந்து அந்தந்த தெரு செல்லக்குட்டிஸு அந்தந்த லாஸ்ட்டில் அப்படி அப்படியே சாப்பாடு வரும். அதுக்கே வந்து நிறைய நல்ல உள்ளங்கள், அவர்களுக்கு மட்டும்தான் பசிக்குது, இந்த பக்குடிஸ்லாம் பசிக்கவே பசிக்காதுன்ட்டு சாப்பாடே போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணவங்க. அவங்ககிட்ட என்னால் வாக்குவாதம் பண்ண முடியும். அதற்கும் பசிக்கும், அதற்கு அது பண்ணும், அதற்கு இது பண்ணணும்னு சொல்லி சாதாரண புரிய வைக்க பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அவங்க இறக்கம்ன்றது இருந்தால் தானே, அவங்க மட்டும் தான் பசிக்கும், அவங்க மட்டும் தான் வாங்கணும், அவங்க மட்டும் தான் இருக்கணும், செல்ஃபிஷாக இருக்க மட்டும் நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கிட்ட மட்டும்தான் வைக்கிறேன். வீட்டுக்கிட்ட வைக்கிறதுனால, இந்த ஏரியாவில் நான் ஒருத்தி தான் வைக்கிறதுனால அனைத்து செல்லக்குட்டிஸும் இங்கே தான் வராங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அப்படி மீன்ஸ் அவங்க சாப்பிட்றத விட இது இந்த ஏரியா அப்படின்னு இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு சண்டைகள் தான் அதிகமாக வருது. வந்துட்டு சாப்பாடுகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. ஒரு சின்ன ஏரியாவே நான் கவர் பண்ண முடியலை. எப்படி ஒரு கிராமத்தில் உள்ள அத்தனை செல்லக்குட்டிஸையும் கொண்டு போய் ஒரு ஏரியாவில் வச்சு சாப்பாடு போட்டு திரும்ப கொண்டு வர முடியும்? இது ஒரு இது அவங்களோட குணத்துக்கு அது செட்டே ஆகாது. ரெண்டாவது, நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறீங்க. அந்த 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் குட்டிஸில் எப்படி கூப்பிட்டு வரீங்க? அதனால் ஆட்டம் வந்தியா அப்படியே வரட்டு கூட்டிகிட்டு போக முடியாதுங்கய்யா. அவங்க ரொம்ப ஃப்ரீபர்டாக இருந்தீங்க. அதனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுன்றது ப்ராக்டிக்கல் லைஃப் போகிற எங்களுக்கு தான் தெரியுங்கய்யா. அதனால் தயவுசெய்து அந்த கொஞ்சம் தீர்ப்பை மாற்றுங்கய்யா. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, பப்பி குட்டிஸ் பிடிக்க வந்தால் தடுக்கக்கூடாது, தடுத்தா அபராதம். சூப்பருங்க, சூப்பர், செமங்க, செம. அப்போ அவங்க இஷ்டத்துக்கு வந்து குடிச்சிட்டு போவாங்க, ஒன்றுமே கேட்கக்கூடாது. இந்த வாயிலா ஜீவங்க அப்படியே ஒவ்வொன்றையும் வந்து தூக்கிட்டு போகும்போது கத்துருங்க, எங்ககிட்ட தாங்க வந்து கேட்குங்க. பாரு, என்னை வந்து தூக்கிட்டு போகிறேன், என்னை காப்பாற்றுன்னு எங்ககிட்ட தான் வந்து கெஞ்சோம். எப்படிங்க தடுக்காமல் இருக்க முடியும்? ஏன்னா அவங்க வெறும் அந்த ரேபிஸ் நோய் உள்ளவங்க மட்டும் தூக்கிட்டு போங்க, கர்த்தரை பண்ணால் மட்டும் தூக்கிட்டு போங்கன்றீங்க. ஓகே, கர்த்தரை பண்ணுறதுக்கு தாராளமாக கொடுத்து விடலாம். ஆனால் அந்தளவு வந்து அவங்ககிட்ட வந்து
ஹாஸ்பிட்டலில் அரசு பொது மருத்துவமனையில் மாநகராட்சியில் அந்த வசதி வாய்ப்புகளே இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய காணொளி இருக்குது இல்லை, அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை ஒழுங்கு கவனிக்காமல் இருக்கிறது, அப்புறம் மாநகராட்சியில் போய் தூக்கிட்டு போகிற அடைச்சி வைக்கிற அந்த செல்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அங்கே நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னு, அதுக்கு பாதி மயக்கம் மருந்தை கொடுத்துட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ரெண்டாவது அதை சுற்றி கழிவுகள் யூரின்கள் இதுதான் இருக்கும். அதை எதுவும் க்ளீன் பண்ண மாட்டான், அதுக்கு தண்ணி வைக்க மாட்டான். அதை மிரட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கம்பிங்க, அது என்னங்க அது கம்பி வச்சு தான் மிரட்டுறது. சூப்பருங்க, மதுரையில் கேட்கவே வேண்டாம். நிறையா மாநகராட்சியில் இது சர்வசாமல் நடக்குது. அப்புறம் எந்த இதெல்லாம் வந்து மாநகராட்சி தூக்கிட்டு போனால் நாங்கள் சந்தோஷமாக அனுப்ப முடியும்? வேணாங்கய்யா, மதுரை மாநகராட்சின்னு இல்லை, எல்லா மாநகராட்சியிலேருந்து தவறு நடந்து உங்களுக்கும் தெரியும் நீதிபதி ஐயா. உங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்கலை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். தயவு செய்து இனிமையானது இவங்க வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மாற்றி அமைங்க. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம், குழந்தை, குட்டிகள் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்களோ அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உசுர்களை காப்பாற்றுறது, உண்மையாக காப்பாற்றுறதுக்கான அந்த உசுர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிச்சு, அந்த உசுறு மட்டும் இல்லை, எந்த உசுறுனாலும் சரி, மனித உசுறுனாலும் சரி, எல்லாமே உசுறுதாங்க. தீங்காக ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அந்த குடும்ப பாதிப்புகள், கர்மாவோட பாதிப்புகள் உங்களுக்கும் அமையும், குடும்பத்தாருக்கும் அமையும் இல்லை. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த தீர்ப்புகளை திருத்துங்க. திருத்த சொல்லி வேண்டிக்கு தான் கேட்டுக்கிறேன். உங்கள் தீர்ப்பு தப்புன்னு நான் சொல்ல, திருத்த சொல்லி வேண்டியதான் சரி. ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் இருந்து பார்க்குறேன், எங்களுக்கு தான் தெரியும். வாயிலா ஜீவங்க அது சொல்ல முடியாது. என்ன இந்த மாதிரி அடிக்கிறியா மிதிக்கிறியா, என்னை ஊசியே போடாமல் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மயக்கம் மருந்தே கொடுக்காமல் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதைப்பா ஒரு பொண்ணை கவனிக்கிற மாதிரி பத்திரமா கவனிக்கணும். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்ச பொண்ணுக்கு வந்து எப்படி 10 நாள் நல்லா சாப்பாடு கொடுத்து அந்த தையல் பிரியாத வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அதே மாதிரி பார்க்கணும். அப்படி மாநகராட்சி ஊழியர்கள் பார்ப்பாங்களாங்க, அவங்க வேலைக்கு தான் பார்க்குறாங்க. அவங்க வெறும் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்தில் அந்த கம்பி மாட்டி இறக்குற உசுர்கள் எத்தனையோ, அங்கே கொண்டு போய் பாதிக்கு மேலே இருக்கிறது எத்தனையோ. இதெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியாது கண்டிப்பாக, ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடே கிடையாது. ஆனால் அங்கேருந்து எத்தனையோ பப்பிக்குட்டீஸ்களை வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கும். வீட்டு நாய்க்குட்டிகளையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ எத்தனையோ நாய்க்குட்டிகளை பிடிச்சிட்டு வந்து அந்த அவலங்களை பார்த்துருக்கும். அதனால் மாநகராட்சி மேலே இவ்வளோ தவறு செஞ்சுருக்காங்க. பப்புக்குட்டீஸுக்கு மத்திய அரசுலேருந்து அனுப்புன அந்த நிதிகள் எல்லாமே வந்து அவங்க சுயநலமாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்குன்னு சாப்பாடுக்கு, இருக்கிற இடத்துக்கு, அதுக்கப்புறம் பூச்சிகள் எடுக்கிறதுக்கு ஊசி, ரேபிஸ் ஊசியிலேருந்து வருஷம் தடுப்பூசி போடுற வரைக்கும், குடற்புழு நீக்கம் வந்து கொடுக்குற வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் யார் யார் அதிகாரிகள் எடுத்தாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்ததுனா ஐயா இந்த தீர்ப்பு வந்து முழுசாக கிடைக்கும் இவங்களுக்கு. அவங்க வாடகை சாப்பிட்டாங்க, அவங்க எந்த தண்டனையும் கொடுக்கலன்னா எந்த தண்டனையும் கிடைக்கல, நம்மளோட ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான தண்டனையை தயவு செய்து கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் பயம் இருக்கும். எங்கள் செல்லக்குட்டி அப்புறம் எப்படி நம்பிக்கையா விட முடியும்? தயவு செய்து இந்த தீர்ப்புகளை தயவு செய்து மாற்றி கொஞ்சம் கொடுங்க ஐயா. இதை தவிர என்ன கேட்க முடியும்? மேக ஒருத்தர் இருக்கார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சூப்பர் 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 ஸ்டார். எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க. ஆனால் நமக்கு கெட்ட காலம்னு எல்லாருக்குமே இருக்குது. அந்த 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் அந்த சனி கிரகத்தோடைய வேலைகள் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணவன்ட்டு அப்போ வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, வச்சு செய்வார். அதனால் வந்து அந்த சூப்பர் ஸ்டாரோட இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. இவ்வளோ நல்லா செஞ்ச நாங்களும் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம்ல, யாராவது ஒரு மனசு நோவாக செஞ்சுருப்போம்ல. இவ்வளோ நல்லா செய்யறதுக்கு மட்டும் நாங்கள் மட்டும் சந்தோஷமாக மட்டும் இருக்கல, கஷ்டங்களையும் சேர்த்து அனுப்பிக்கிதான் சரி, எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. என்ன தப்பு செஞ்சோமா இருக்கானு அதான் கர்மாவை அனுப்பிச்சுட்டு கொண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கஷ்டத்தை கூட. ஸோ தயவுசெய்து இந்த 3 விஷயங்கள் எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தீர்ப்புகளை மாற்றி அமைங்க. ஏன்னா சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி அந்த அந்த பில்டிங் வந்து அந்த கடைசியாக வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து அவர் கையில் வந்துடும். யாரும் அவங்களுக்கு தீர்ப்பாகவே, ஹீரோவுக்கு தீர்ப்பாகவே அமைஞ்சிடும். அப்போ அவர் சொல்லுவார், அவங்க நம்மக்கிட்ட தானே திரும்ப ரெக்கமெண்டேஷன் வருவாங்க, ஒவ்வொரு செங்கலாக உருவி ஃபினிஷ் பண்ணிடுவோம்யா அப்படின்வாங்க. அது மாதிரி தான் மாநகராட்சி மூலம்தான் அவ்வளோ பிரச்சனைகள் வருது. மாநகராட்சி தான் ஒழுங்காக கவனிக்கலாம், மாநகராட்சி தான் ஊசி போடலாம், மாநகராட்சி தான் அவங்களுக்கு தேவையான உணவு, சாப்பாடு,
மருந்துகள் எதுவுமே கொடுக்காம அந்த காசுகளை பூரா அழகாக இஷ்கின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அரசு அதிகாரிகள். அவங்ககிட்டே திரும்ப கொண்டு போய் கொடுத்தா சல்லுன்னு உருவிட மாட்டாங்களா? என்னங்கய்யா, வேண்டாங்கய்யா, வேண்டாம். நீங்கள் முழுசாக அந்த பப்பி குட்டிஸுக்கான தீர்வுகளை சொல்கிறது நிரந்தர தீர்வாக கொடுங்க. அப்போ நாங்கள் என்ன சந்தோஷமாக இருப்போம். நிரந்தர தீர்வு என்னன்னு கூட அதையும் சொல்லியிருக்கோம். நிரந்தர தீர்வுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கிட்ட வேண்டாம், தனியார் அமைப்புகள் நிறைய நல்ல உள்ளங்கள் முழுசாக சேவை செய்கிறதுக்கு எங்களை போல் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கும். எங்கள்கிட்ட பணம் தாங்க இல்லை, பணம் தான் இல்லை, இடம் தான் இல்லை. அவங்கள எங்களை மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் இடம் ஒதுக்குங்க, அதிலே செல்ட்ரு அமைச்சு கொடுங்க. அதிலே மத்திய அரசுலேருந்து வர்ற பணங்களுக்கெல்லாம் வந்து மக்களுடைய பொது வரி பணத்தை எங்களுக்கும் வந்து கொடுங்க. அங்கேருந்து பப்பி குட்டிஸுக்கு செல்ல குட்டிஸுக்குன்னு ஒதுக்குறாங்கல்ல, அந்த வரி பணத்தை எங்களுக்கு கொடுங்க. கணக்கு வழக்கிலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்ன ஏதுன்னு எல்லாம் பாருங்கள். பூரா பக்காவாக இருக்கும். ஏன்னா இது ஒரு மாநகராட்சியால் மட்டும் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி என்ஜிஓஸ் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து பண்ணணும். இது நிறைய இடங்களில் வெற்றிகரமாக போய்கிட்டுருக்கு. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எந்த ஊர், எந்த நாடு, என்ன ஏது அடுத்த வீடியோவில் வெற்றிகரமாக பார்ப்போம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறோங்க தயவுசெய்து மக்களும். ஏன்னா மக்களுக்கு ஆதரவானவங்க தான் நாங்கள், மக்களுக்கு எதிரானவங்க இல்லை. இங்கே தான் வந்து டாக் லவ்வர்ஸ்னு ஒரு மனிதர்கள், டாக் ஹேட்டர்ஸ்னு ஒரு மனிதர்கள், அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்களும் முக்கியம். அதே நேரம் நம்ம கூட வசிக்கிற 1 to 5 அறிவு உள்ள எல்லா ஜீவன்களும் முக்கியம். தெரியாமல் கடவுளை 6 அறிவு அத்தனையும் படைச்சி வச்சுருக்காரு. 1 to 6 அறிவு உள்ள அத்தனை ஜீவனை அவர் படைச்சி வச்சுருக்காருன்னா அவர் தெரியாமல் படைச்சி வச்சுருக்காரு. கடவுளை விட நம்ம நாங்கள் பெருசு என்னங்க. ஸோ அதனால் அதை எதிரியாக பார்க்காதீங்க. எப்பயுமே செல்லக்குட்டிஸ் உங்கள் நண்பன், நாங்களும் உங்கள் நண்பர்கள். ஸோ யாருக்குமே எதிரிகள் கிடையாது. நல்ல விஷயங்களை எங்கள் வாய் மூலம் எடுத்து சொல்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா பொய்கள் வேகமாக பார்க்கப்படும், நல்லது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பார்க்கப்படும். அதுக்காக நல்லது சொல்லாமலாம் இருந்துட முடியாது, தாராளமாக சொல்லுவோம். இந்த பொய்கள் எப்படி வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்றென்றும் உங்கள் தோழி, உங்கள் ஆதரவுடன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் தோழிகள் எல்லாருடைய ஆதரவோடையும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. உங்கள் தோழி கே மலர்வி.